கிருஷ்ணா என்னாச்சு? நீ எங்க? ஒண்ணுமே சொல்லாம போறியே. உன் காலேஜ் டூர் முடிகிற வரைக்கும் நான் இங்கே இருக்க முடியுமா? மெட்ராஸ் கிளம்புறேன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அத சொல்லல, ஒண்ணுமே சொல்லாம போறியேன்னு. புரியல நம்ம கல்யாணத்தை பத்தி. உங்க அப்பாவும் சரி எங்க அப்பாவும் சரி இதுக்கு ஒத்துப்பாங்கன்ற? டெஃபினட்டா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் கிருஷ்ணா? அப்படி ஏதாவது நடந்தா நம்ம ஓடி போயிடலாம், திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்ல? ஏன்னா என்னால அது முடியாது. அவங்க மனசை என்னால கஷ்டப்படுத்த முடியாது. எங்க அப்பாக்கு என்கிட்ட எவ்வளவு ஆசை தெரியுமா? அழுது முடிச்சிட்டியா? எனக்கு அமெரிக்கால MBA படிக்க அட்மிஷன் கிடைச்சது. US போற சந்தோஷத்துல ரொம்ப ஜாலியா கிளம்பினேன். ஆனா கடைசியில தான் தெரிஞ்சது எங்க அப்பாவால என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. அன்னைக்கே டிக்கெட்டை கிழிச்சு போட்டு இங்கே இருந்துட்டேன். தெரியுமா உனக்கு? உங்க அப்பா விட்டு வா, ஓடி போயிடலாங்கிற வார்த்தை மட்டும் என் வாயிலிருந்து வராது. டெஃபினட்டா வராது. Thank you. I'm very lucky. Oh. Love you, da. Thank you. ஓகே. ஊருக்கு போன உடனே எங்க அப்பாட்ட பேசி இந்த அழகான பொண்ணை எனக்கு கொடுங்கன்னு கேட்கறேன். ஓகே? ஊருக்கு போய் ஃபோன் பண்றேன். பை. I'll miss you. Take care. ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டமா, ரொம்ப தேங்க்ஸ். யோ, ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதுக்கே ரொம்ப போர் அடிக்குதுடா. ஏன்டா லேட்டு? கார் வரலையா? கார்லாம் வந்தாச்சுமா. டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போண்டாமா? எங்க நம்ம டாக்டர்? மிஸ்டர் ஜான் பால் நான் கொடுத்த டெரிஃபிலின் சாப்பிட்டாரா? அது ஜான் பால் இல்ல, தனபால். என்ன ஒரு ஜான் தானே மிஸ் ஆச்சு. நீங்க கொடுத்த டெரிஃபிலின் இல்ல, நான் காலையில சாமிக்கு வச்சிருந்த கற்பூரம். கற்பூரமா? அப்படியே போட்டாரா, கொளுத்திட்டு போட்டாரா? விடுங்க, தனபால் கற்பூர வாசனை தெரியாது. ஏன் பேஷண்ட நீ கழுதன்னு சொல்லக்கூடாது. ஆஃப் கோர்ஸ் நான் சொல்லலாம். எங்க நம்ம டாக்டர்? ஏற்கனவே ஞாபக மறதி. அவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? எப்பாதீங்க, திட்டாதீங்க, வந்துட்டேன். நாங்க புறப்படலாங்களா? இப்ப திட்டுவேன். உங்களுக்கு கால் பிராக்சர் ஆயிருக்கு, உள்ள ஆபரேட் பண்ணி பிளேட் வச்சு மாவு கட்டெல்லாம் போடணும். அதுக்குள்ள வீட்டுக்கு போறேன்னு சொன்னா எப்படி? என்ன இது? ஆபரேஷன்லாம் முடிஞ்சு 4 நாளைக்கு மேலேயே ஆச்சு. உங்க ஞாபகம் மறதிக்கு ஒரு அளவே இல்லையா? இது பாருங்க, நீங்க எங்க ஃபேமிலி டாக்டர், டாக்டர் பாலா திரிபுர சுந்தரி. இதாவது ஞாபகம் இருக்கா? ஏன் கேக்குறீங்க? ஏன் ஞாபக மறதியை பத்தி கேட்டீங்கன்னா நீங்க பயந்தே போயிடுவீங்க. இப்படித்தான் வெளியில ஒரு நாள் சோன்னு மழை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆபரேஷன் தியேட்டர்ல பேஷண்ட் எனக்காக வெயிட்டிங். அன்னைக்குன்னு பார்த்து எங்க அம்மா வேற ஊருக்கு போணுமா? ஐயோ, பேஷண்ட் விட்டுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டீங்களா? ஸ்டேஷன் வரைக்கும் போயிருந்தா பரவாயில்லையே, ஞாபக மறதியில அவங்க கூட ஊருக்கே இல்ல போயிட்டேன். அப்புறம் பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்து தாம்பரம் ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு ஆட்டோ வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இங்க பேஷண்டோட உயிர் பாதி போயிடுச்சு. டாக்டர், நம்ம கிருஷ்ணாக்கு பாம்பே டாடா இன்ஸ்டிடியூட்ல MBAக்கு அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஆனா போக மாட்டேங்கிறானே. என் கால் உடைஞ்சு போனதுனால என்ன கவனிக்கிறதுக்காக இங்கே இருக்க போறானா. கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அம்மாவை பாத்துக்கிறதுக்கு நீ தான் இங்க இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அவங்கள பாத்துக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ஒரு நர்ஸ் அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஆனா இதை எனக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. எது வேணாலும் கேளுங்க அழகிரி. இந்த மாசம் கால் ஷீட் மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ஆமா, நான் தான் உங்களுக்கு செப்டம்பர்ல 10 நாள் லம்பா தரேன்னு சொல்றேன்ல. நாளையில இருந்து டப்பிங் வரேன்னு ஒத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு பெரிய டைரக்டரோட படம், அவர் படத்தில் நடிக்கிறதே பெரிய விஷயம். அவர்கிட்ட போய் எப்படி கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேக்குறது. யாராச்சு இந்த டைரக்டர்? யாரா? வேணு மகாதேவன். ஓகேங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருப்பா. பிஸியான மியூசிக் டைரக்டர்ல உங்க மாமா KR பாரதி பெரிய மியூசிக் டைரக்டர்னா எங்க வேணு மகாதேவனும் பெரிய டைரக்டர் தான். அவ்வளவு பெரிய டைரக்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? இப்ப கம்போசிங் இருக்கா இல்லையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்க. என்ன சார் ஜோக் அடிக்கிறீங்களா? இல்ல சீரியஸா தான் சொல்றேன். சரி விடுங்க, ஆரம்பிக்கலாமா? இல்ல சார், நான் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னடா நான் இப்ப வந்து ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறீங்க. பின்ன என்ன சார், 10 மணி கம்போசிங், நீங்க இப்ப மணி 12:30, 2.5 hours லேட்டா வந்து எப்படி? ஏன் சார், இது வரைக்கும் எத்தனை படம் சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்கோம்?
என்னைக்காவது கம்போசிங் லேட்டாக வந்திருக்குண்ணா? ஏதோ இன்னைக்கு ஒரு நாள் லேட் ஆகி போயிடுச்சு, அதை போய் பெருசுப்படுத்திட்டு ஆரம்பிக்கலாம். காலையில 10 மணிக்கு கம்போசிங் வச்சிருந்தோம், 10 மணிக்கே வச்சுக்கலாம். நாளை காலையில. சாரி சார், நாளை காலையில் எனக்கு வேற ஒரு ரெக்கார்டிங் இருக்கு. எனக்கு டப்பிங் இருக்கு சார். நீங்க 2.5 மணி நேரம் லேட்டா வந்தீங்கல்ல, உங்களுக்காக காத்திருந்து என் மூட் அப்செட் அவுட் ஆயிடுச்சு. இன்னைக்கு சரியா வராது, விட்டுருவோம். எங்க படம் எல்லாம் உங்க பாட்டால தான் ஹிட் ஆகுது நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, ஐ எம் சாரி. மியூசிக்ன்றது போட்டோகிராஃபி எடிட்டிங் மாதிரி படத்தோட ஒரு பகுதி, அவ்வளவுதான். எவ்வளவு சூப்பர் ஹிட் பாட்டு இருக்கிற படம் எல்லாம் ஃபெயிலியர் ஆவறது இல்லையா? இவ்வளவு எதுக்கு நீங்க எனக்கு சூப்பர் ஹிட் பாட்டு போட்டு கொடுத்தா என்னோட படம் ஃபிளாப் தானே? பாட்டால எல்லாம் படத்தை காப்பாற்ற முடியாது சார். நான் இல்லைன்னு சொல்லலையே சார். ஒரு படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் உங்க கையிலயோ என் கையிலயோ இல்லை, எல்லாம் கடவுள் அவர் பண்றது. பண்றதப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டு என்ன? கடவுள் கடவுள். இப்ப என்ன கம்போசிங் உண்டா இல்லையா? சார் அதான் கம்போசிங் வேணாம்னு சொல்லிட்டேன் சார். சார் நீங்க எனக்கு இது வரைக்கும் 3 டியூன் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அந்த 3ஐயும் தயவு செஞ்சு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருங்க, அது வரைக்கும் போதும். ராஜ்குமார் சார், மிச்ச 2 பாட்டு படத்துல இல்லையா சார்? அந்த 2 சிச்சுவேஷனை கேன்சல் பண்றேன் சார். என்னது சிச்சுவேஷனை கேன்சல் பண்றீங்களா? ஓஹோ, நீங்க என்ன சார் சிச்சுவேஷனை கேன்சல் பண்றது? நான் போட்ட 3 டியூனையும் நானே கேன்சல் பண்ணிக்கிறேன். நீங்க தான் என் பாட்டு இல்லாம படத்தை ஹிட் பண்ணுவீங்களே, அப்புறம் என்னதுக்கு டியூனை கேட்குறீங்க? சார் உங்க படத்துக்கு மியூசிக்கே தேவையில்லை, நீங்க ஸ்டோரி டைரக்ஷன்லயே உங்க படத்தை ஹிட் பண்ணிக்கங்க. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.